ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மாம்ஸ் யம்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான சீஸ் எக் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ல ஆட் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு தோசைக்கான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை தோசை வேணுமோ அதுக்கு தகுந்தப்பல குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கட் பண்ணி வச்ச ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கோங்க. துருவி வச்ச கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்த மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மாவை நல்லா பரட்டி விட்டுருங்க. அப்புறமா நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுருங்க. எடுத்து வச்சிருந்த சீஸையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 3 செகண்ட் அப்படியே வச்சிருங்க. தோசை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா மடிச்சு விட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் இந்த பக்கமா அந்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சிருங்க. ரொம்ப சிம்பிளான சீஸ் எக் தோசை ரெடி. கண்டிப்பா உங்க குழந்தைகள் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. Thank you.